என் பிரியமான மகனே, என் பிரியமான மகளே, இன்று நான் உன்னிடம் பேச வருகிறேன். ஒரு பெரிய அறிவிப்போடு அல்ல, ஒரு அமைதியான உறுதியோடு. அதிசயம் ஆரம்பமாகிவிட்டது. நீ இன்னும் பார்க்கவில்லை, ஆனால் அது நடந்து கொண்டிருக்கிறது. நீ இன்னும் உணரவில்லை, ஆனால் அது உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ நினைப்பது, என்னால முடியல. நீ இன்று உன் உள்ளத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். என்னால முடியல கர்த்தாவே. நான் உனக்கு சொல்ல வருவது, உன்னால முடியாத இடத்தில்தான் என் வல்லமை ஆரம்பிக்கிறது. உன் கண்ணீர் வீணாகவில்லை. நீ நினைத்தாய், இத்தனை ஜெபம், இத்தனை கண்ணீர், என்ன பயன்? கேள் மகனே, ஒரு கண்ணீரும் வீணாகவில்லை, ஒரு ஜெபமும் காணாமல் போகவில்லை. நீ இரவில் அழுதபோது நான் அருகில் இருந்தேன். நீ தனியாக இருந்தபோதும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. அதிசயம் எங்கே ஆரம்பிக்கிறது? அதிசயம் பணம் வந்தபோது ஆரம்பிக்காது. மனிதன் உதவி செய்தபோது ஆரம்பிக்காது. சூழ்நிலை சரியான போது ஆரம்பிக்காது. அதிசயம் ஆரம்பிப்பது, நீ எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் இடத்தில் நான் உன்னை பார்த்துக் கொண்டே இருந்தேன். நீ சிரித்தாய், ஆனால் உள்ளத்தில் உடைந்தாய். நீ அமைதியாக இருந்தாய், ஆனால் மனதில் சத்தம். நீ வலிமையாக நடந்தாய், ஆனால் இரவில் அழுதாய். நான் எல்லாவற்றையும் பார்த்தேன். நீ சொல்லாத வார்த்தைகளையும் நீ காட்டாத கண்ணீரையும் நான் அறிவேன். விதை நிலை. நீ இப்போது ஒரு நிலைமையில் இருக்கிறாய். அதன் பெயர் விதை நிலை. விதை மண்ணுக்குள் போகும்போது அது அழிந்தது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது அழிவல்ல, மாற்றம். நீ இப்போது அழிவில் இல்லை, நீ மாற்றத்தில் இருக்கிறாய். ஏன் இவ்வளவு தாமதம்? நீ கேட்ட கேள்வி எனக்கு தெரியும், கர்த்தாவே. ஏன் இவ்வளவு தாமதம்? நான் சொல்கிறேன். நீ கேட்பது உடனடி தீர்வு. நான் உருவாக்குவது நிலையான அதிசயம். நீ சிறிய ஆசீர்வாதம் கேட்கிறாய், நான் பெரிய மாற்றம் தயார் செய்கிறேன். நீ மூழ்கும் இடமல்ல, நீ மிதக்கும் இடம். நீ நினைக்கிறாய், நான் மூழ்குகிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், நீ மூழ்கவில்லை. நீ கற்றுக்கொள்கிறாய் என்னை முழுமையாக நம்ப. பேதுரு நீரின் மேல் நடந்தபோது பயம் வந்தது. அவன் மூழ்க ஆரம்பித்தபோது என் கை அவனை பிடித்தது. அதே கை இன்று உன்னையும் பிடிக்கிறது. அதிசயம் சத்தமில்லாமல் ஆரம்பிக்கிறது. அதிசயம் பெரும்பாலும் பெரிய சத்தத்தோடு வராது. அது மெதுவாக வரும், அமைதியாக வரும். ஆனால் முழுமையாக மாற்றும். ஒரு எண்ணம் மாறும், ஒரு பயம் விலகும், ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதுவே அதிசயத்தின் ஆரம்பம். இன்று நான் உனக்கு சொல்லும் செய்தி, நீ முடிந்தவன் இல்லை, நீ தோற்றவன் இல்லை, நீ மறக்கப்பட்டவன் இல்லை. உன் வாழ்க்கையில் அதிசயம் ஆரம்பமாகிவிட்டது. நீ இன்னும் பார்க்கவில்லை, ஆனால் அது வருகிற வழியில் இருக்கிறது. பார்ட் 1 முடிவு. ஒரு உறுதி. இன்று நான் உனக்கு வாக்கு தருகிறேன். நீ அழுத இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். நீ நம்பிக்கை இழந்த இடத்தில் நான் புதிய நம்பிக்கை தருவேன். நீ முடிந்தது என்ற இடத்தில் நான் ஆரம்பம் எழுதுவேன். அதிசயம் ஆரம்பமாகிவிட்டது. என் பிரியமான மகனே, மகளே, நீ இன்று இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது உன் இதயம் முழுமையாக இல்லாமல் உடைந்த நிலையில் இருக்கலாம். அதைப் பார்த்து நீ நினைக்கலாம், இந்த உடைப்புதான் என் முடிவு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த உடைப்புதான் உன் அதிசயத்தின் ஆரம்பம். உடைப்பு என்றால் தோல்வி அல்ல. உடைப்பு என்றால் நீ பயனற்றவன் ஆகிவிட்டாய் என்பதல்ல. உடைப்பு என்றால் நீ முடிவடைந்தாய் என்பதல்ல. உடைப்பு என்றால் நான் உன்னை புதிய வடிவில் உருவாக்க ஆரம்பித்திருக்கிறேன். மண்ணால் பானை செய்யும் போது அதை அழுத்த வேண்டும், உடைக்க வேண்டும், மீண்டும் வடிவமைக்க வேண்டும். நீ பானை, நான் குயவன். நான் உடைக்கும் போது என்ன நடக்கிறது? நீ புரிந்து கொள்ளாத ஒன்று இது. நான் உடைக்கும் போது உன்னை காயப்படுத்த அல்ல, உன்னை பயன்பாட்டுக்கு தயார் செய்ய. நீ பழைய எண்ணங்களில் இருந்தாய், பழைய பயங்களில் இருந்தாய், பழைய கட்டுப்பாடுகளில் இருந்தாய். அதனால்தான் நான் அவற்றை உடைத்தேன். நீ ஏன் இப்படி பாதிக்கப்பட்டாய்? நீ நினைத்தாய், கர்த்தாவே, நான் நல்லவனாக இருந்தேன், ஆனால் ஏன் இப்படி? கேள் மகனே, நல்லவர்கள்தான் அதிகமாக மாற்றப்படுவார்கள். ஏனெனில் நான் அவர்களை பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும்.
உடைப்பு இல்லாமல் வளர்ச்சி இல்லை. விதை மண்ணுக்குள் போகும்போது அது உடையாமல் இருந்தால் செடியாக மாறாது. உடைப்பு இல்லை என்றால் அறுவடை இல்லை. நீ இப்போது விதை நிலைமையில் இருக்கிறாய். உடைந்தது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் வாழ்வு ஆரம்பமாகிறது. நீ உடைந்த இடத்தில்தான் நான் அருகில் இருக்கிறேன். நீ வலிமையாக இருந்தபோது நீ என்னைத் தேடவில்லை. நீ தைரியமாக இருந்தபோது நீ என்னை அழைக்கவில்லை. ஆனால் இப்போது நீ உடைந்திருக்கிறாய். அந்த இடத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன். உடைந்த மனத்துக்கு நான் அருகில் இருக்கிற தேவன். நான் ஒட்டுவது போல இல்ல. நான் மாற்றுகிறேன். உலகம் சொல்வது சரி பண்ணிக்கோ. நான் சொல்வது புதியதாக ஆக்குகிறேன். நான் பழைய வாழ்க்கையை ஒட்டிவிட மாட்டேன். நான் உனக்கு புதிய வாழ்க்கை தருவேன். உன் உடைப்பு ஒரு சாட்சியாகும். நீ இன்று உடைந்திருக்கிறாய். ஆனால் நாளை அதே உடைப்புதான் உன் சாட்சியாக மாறும். நீ சொல்வாய், நான் அங்கே இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்தார். உன் வாழ்க்கை இப்போது நடுக்கடலில். முன்னால் வழி இல்லை போல. பின்னால் திரும்ப முடியாது. இதுவே அதிசயம் நடக்கும் இடம். சிவப்பு கடல். பின்னால் திரும்பினால் அடிமைத்தனம். முன்னால் சென்றால் மரணம் போல. ஆனால் நான் கடலை பிளந்தேன். அதே தேவன் இன்றும் உன்னோடு இருக்கிறேன். உடைந்த இடத்தில்தான் ஒளி புகும். உடைந்த பாத்திரத்தில்தான் ஒளி உள்ளே புகும். நீ உடைந்ததால்தான் இன்று என் ஒளி உன் உள்ளே நுழைந்திருக்கிறது. நீ உடைந்தவன் அல்ல. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இன்று நான் உனக்கு சொல்லும் வார்த்தை, உடைந்ததைக் கண்டு பயப்படாதே. அழிந்ததாக நினைக்காதே. உடைந்த இடத்தில்தான் அதிசயம் உருவாகிறது. நீ உடைந்த இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். நீ வெட்கப்பட்ட இடத்தில் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நீ முடிந்தது என்ற இடத்தில் நான் புதியது எழுதுவேன். அதிசயம் தொடர்கிறது. நீ இன்று என்னிடம் அடிக்கடி கேட்கும் ஒரே ஒரு கேள்வி எனக்கு தெரியும். கர்த்தாவே, இன்னும் எவ்வளவு நேரம்? நீ காத்திருக்க களைத்துவிட்டாய். நீ நம்பிக்கையை பிடித்துக் கொண்டே சோர்ந்து போயிருக்கிறாய். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு உறுதியான வார்த்தை சொல்கிறேன். தாமதம் முடிவடைகிறது. அதிசயம் வெளிப்படும் நேரம் அருகில் உள்ளது. தாமதம் என்றால் நான் இல்லை என்பதல்ல. நீ நினைக்கிறாய், கர்த்தர் பேசவில்லை, கர்த்தர் செயல்படவில்லை. ஆனால் கேள் மகனே, நான் பேசாத போது கூட நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கடிகாரம் போல. எல்லாம் என் நேரத்தில்தான் நடக்கும். ஒரு வினாடி கூட முன்னாகவோ பின்னாகவோ இல்லை. என் நேரம் ஏன் உன் நேரம் போல இல்லை? நீ இப்போது தீர்வு கேட்கிறாய். நான் உன் வாழ்க்கையின் முழு படத்தை பார்க்கிறேன். நீ ஒரு நாளை பார்க்கிறாய். நான் உன் நாளையையும் உன் நாளைக்குப் பிறகான நாளையும் பார்க்கிறேன். நீ புரியாததால் தாமதம் என்று நினைக்கிறாய். நான் பாதுகாப்பு என்று பார்க்கிறேன். விதை கண்ணுக்கு தெரியாமல் வளர்கிறது. விதை மண்ணுக்குள் போகும்போது அது அமைதியாக இருக்கும். நீ நினைப்பாய், எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் உண்மையில் அதிகமான வேலை மண்ணுக்குள்தான் நடக்கிறது. உன் வாழ்க்கையிலும் அதே நடக்கிறது. நான் தாமதத்தில் உன்னை தயார் செய்கிறேன். நீ ஆசீர்வாதத்திற்கு தயாராக இல்லை என்றால் அது உன்னை நொறுக்கிவிடும். அதனால்தான் நான் உன்னை ஆசீர்வாதத்தை தாங்கும் அளவுக்கு உருவாக்குகிறேன். நீ வலிமை பெறுகிறாய். நீ முதிர்ச்சி அடைகிறாய். நீ அமைதியை கற்றுக்கொள்கிறாய். நம்பிக்கை தாமதத்தில்தான் சோதிக்கப்படுகிறது. எல்லாம் உடனே கிடைத்தால் நம்பிக்கை வளராது. காத்திருக்கும் போதுதான் நம்பிக்கை வேரூன்றி வளர்கிறது. நீ இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை என்றால் அதுவே ஒரு அதிசயம். கடைசி நிமிடம்தான் பெரிய அதிசயம். லாசரு 4 நாட்கள் மரித்திருந்தான். எல்லாம் முடிந்தது என்று மனிதர்கள் சொன்னார்கள். ஆனால் நான் சொன்னேன், இப்போதுதான். அதே போல நீ நினைக்கும் எல்லாம் முடிந்தது என்ற இடத்தில்தான் என் மகிமை வெளிப்படும். தாமதம் உன் சாட்சியாக மாறும். நாளை நீ சொல்வாய், நான் காத்திருந்தேன். அது கஷ்டமாயிருந்தது. ஆனால் அது பெறுமதியானது. உன் தாமதம் உன் சாட்சியாக மாறும். உன் கண்ணீர் உன் சாட்சியாக மாறும். இன்று நான் உனக்கு சொல்லும் அறிவிப்பு, இனி காத்திருப்பதற்கான காலம் முடிவடைகிறது. ஒரு கதவு திறக்கப்படும். ஒரு அழைப்பு வரும்.
ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். அதிசயம் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ காத்திருந்த காலத்தை நான் வீணாக்க மாட்டேன். நீ இழந்த நாட்களுக்கு நான் திருப்பிக் கொடுப்பேன். நீ நம்பியதற்காக நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அதிசயம் ஆரம்பம் இப்போது வெளிப்படுகிறது.